பாக்குறீங்க. ஓகே, பாருங்க. பார்த்துட்டு அடிக்கடி தெரியலன்னா அங்க போய் பார்த்துக்கணும் நீங்க. ஓகே, சரி. Which of the following is made using more than one piece of string? Stringனா நூல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நூலை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சுலபம் தான். ஓகே, ஸோ நீங்க நான் பச்சை கலர் யூஸ் பண்றேன் இங்கேருந்து வர்றதுக்கு. டிக்கா யூஸ் பண்ணுவோமே. நீங்க கலர் பென்சிலாம் எடுத்துட்டு போங்க பரிச்சை டைம்ல. ஓகே, ஸோ இது இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு கலர் போனேன்னு, சோப்பு கலர் வந்து இது சோப்பு கலர் வச்சுக்கின்னு சொன்னா இது தனியா இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து 2. ஓகே, அதே மாதிரி இதை பார்ப்போம். சோப்பு கலரை நீங்க அப்படியே இது பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க போயிட்டு இது வந்து ஒரு நூல் தான். ஓகே, ஒரே நூல் தான் சுத்தி இருக்குது. அப்ப 2 இருக்கிறதெல்லாம் வெட்டிடலாம் நீங்க. 2 வந்து ஆல் போட்டுட்டா அப்ப வெட்டிடணும் கண்டிப்பா. பிகாஸ் ஆல் 2 இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்ப டி கேரபியா தான் ஆன்சர்ல. ஓகே, none of these answers அதுவும் இல்லை. ஏன்னா 1 இருக்கு. 1ல வந்து 2 நூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இதுவும் ஆன்சரா வராது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஏபிசியில தான் ஆன்சர் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3. சரி, இது 1 கண்டுபிடிச்சிட்டா நம்ம தெரிஞ்சு போயிடும். ஓகே, இது ஒரு நூல். அப்பனா கண்டிப்பா இது 2 நூலுக்கு மேல தான் இருக்கணும். 3 இருக்குது. அப்ப 1 3 கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது பார்ப்போம். இது வந்து ஒரே நூல் தான். திருப்பி செஞ்சு பாருங்க. இது ஒரே நூல், ஐவி இருக்கக்கூடாது. can cut. So the answer is 1 3 and 4 5. 1 3 and 5. ரோமன் வந்து 1 2 3 okay 4 5. ஓகே, இப்படி வரணும். 6 வந்து இப்படி வரும் ரோமன் இதுல. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சி. இது கொஞ்சம் சுலபம். இந்த மாதிரி கேள்வி நீங்க பிழை செய்யக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி பிழை செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரூகி. ஓகே, சரி. அடுத்து 12வது கேள்வி பாருங்க. The quadrilateral. Okay, so what is mean by quadrilateral? Anyone? Quadrilateral அப்படின்னா என்ன அர்த்தம்? 6K ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. What is mean by quadrilateral? Sir, a type of triangle. Type of triangle. Sorry, sir. Square. Type of square. Okay, any other answer? So now? Sir, a type of rectangle. Type of rectangle. Okay, யார் சொன்னது? Arul sir. Arul. Okay, இன்னும் accurate ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். What is mean by quadrilateral? Sir, quadrilateral just means 4 sides, sir. Okay. 2-dimensional flat shape that has 4 sides. Okay, quadrilateral. Okay, quadri means 4. Okay, quadri means 4. அப்ப quadrilateral வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி நேம் வச்சுக்கோங்க. ஃபேமிலினா என்ன இருக்கும்? நிறைய மெம்பர்ஸ் பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. மெம்பர் 1 மெம்பர் 2 நிறைய ஒரு ஃபேமிலினா நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப மெம்பர் 3 மெம்பர் 4. அப்ப இந்த quadrilateral ஃபேமிலியில we got so many members. நிறைய அந்த குடும்பத்துல நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அதுல ஸ்கொயர் ஒரு ஆளு. Square means all the sides must be same in length. Then we got rectangle. Okay, we got trapezium. 1 2 3 இப்படி இருக்கும். trapezium. Okay, we got parallelogramனா சிகிம் பட்சலாரின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும். அது கொஞ்சம் சாய்வா இருக்கும். ரெக்டாங்கிள் தான். நீங்க இமேஜின் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் 2 சைடும் அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இது இங்கிட்டு கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் சாஞ்சி போயிடும்ல. ரெக்டாங்கிளை கொஞ்சம் சாய்ச்சிங்கன்னா அது என்னவா ஆயிரும்? parallelogram. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் வந்து குவாட்ரிலேட்ரல். கைட்டும் இருக்கு, லையான்னு சொல்லுவோம். இந்த ஷேப் கைட். ஓகே, ஸோ ரோம்பஸ், சம ரோம்பஸ். ஸ்கொயரை
எப்படி நீங்க வந்து ரெக்டாங்கிளை இங்கிட்டு கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சைட் கொஞ்சம் ஆங்கிள் ஓடிடுமோ, அதே மாதிரி ஸ்கொயரையும் நீங்க இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இந்த சைட் தள்ளுனீங்கன்னா அதுவும் கொஞ்சம் இப்படி சைட் ஓடிடும். ஸ்கொயரை அந்த மாதிரி பிகாஸ் ஸ்கொயர் got 90 degrees, அதோட இன்டர்னல் ஆங்கிள் வந்து 90. ஆனா அதே நீங்க இப்படி சாச்சிங்கன்னா 90 இருக்காது, ஓடிடும். 120 அப்படின்னா இங்க வந்து 60 இருக்கும். பிகாஸ் when you class must be 180. இந்த ரெண்டுதும் கூட்டினா 180 வரணும். அதே மாதிரி இது ரெண்டும் கூட்டினா 180 வரணும். அப்ப ஸ்கொயரை கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. அது ஒரு 2 குச்சி நீங்க கொஞ்சம் இப்படி சாச்சிக்கிறீங்க, இங்கிட்டு கொஞ்சம் இழுக்கிறீங்க, இங்கிட்டு கொஞ்சம் இழுத்தா அது கொஞ்சம் சாஞ்சிரும்ல, இன்க்ளைனா போயிடும். அது வந்து we call as a rhombus. This is what we call rhombus. ரெக்டாங்கிள் அதே மாதிரி இமேஜின் பண்ணுங்க, இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளுறீங்க, இங்கிட்டு கொஞ்சம் தள்ளுங்க, ரெண்டு சைட்டும் இது இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிரும். அப்படி ஆனா that one we call as a parallelogram. So all these are member of quadrilateral. எல்லாமே four sided தான். அப்ப quadrilateral means it's a four sided polygons, 2D polygons. Okay, சொன்னது போல. So அதுல இப்ப இதுவும் four sided தான். Okay, 1 2 3 4 four sided. That's why they put quadrilateral. So the quadrilateral on the right has the following side lengths. Okay, so AB is 11. Okay, BC is 7, CD is 9 and DA is 3. Okay, நீங்க லேபிள் பண்ணிக்கங்க, அங்க கொடுத்திருக்க அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் அங்க லேபிள் பண்ணுங்க. So the angle at point A and point C, angle at point A and point C is right angles. So what is mean by right angles? Right angles அப்படின்னா the angle which is 90 degrees. 90 பாகை இருக்கணும். 90 பாகை இருக்கிறது தான் வந்து, அப்ப எல்லா இடத்துலயும் 90 பாகை இல்லை, 90 degrees இல்லை. ஓகே, பாயிண்ட் ஏவும் சி தான் 90 degrees சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. So now what is the area of the quadrilateral? ஓகே, அப்ப இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சரி. எப்படி செஞ்சீங்க? யாராச்சும் ஒரு ஆளு 6C 6K 5C 5C. Sir, can I tell Sir Suvarna? Suvarnava? Okay. Sir, நான் அந்த குவாட்ரிலேட்டர் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டேன் சார். எங்க இருந்து எங்க பிரிச்சீங்க? எந்த பாயிண்ட்? D ல இருந்து B ஒரு லைன் போட்டேன் சார். D ல இருந்து B. Why A to C? Why A to C செய்யல? நான் அப்படி பிரிச்சேன் சார். அப்படி A to C முடியுமா கேக்குறேன். நீங்க B to D ஒரு diagonal இது போட்டீங்க, diagonal போட்டீங்க, ஓகே சரி. My question is, if any other student they divide like this, can do or not? Cannot do? What do you can think? do sir. அப்பனா உங்களுக்கு சரியா தெரியலன்னு அர்த்தம். இன்னும் சரியா கிளியர் வருங்க. ஓகே, இங்கே நீங்க போட்டீங்கன்னா ஓகே, மத்தவங்க சொல்லுங்க. யாராச்சும் மத்தாளு? சார் நான் சொல்றேன் சாக்ஷியா. ஓகே, நீங்க எங்க போட்டீங்களா இல்ல இங்க போட்டீங்களா? I put D to B sir. B D okay, why not A to C? Because A to C வந்து அது கரெக்டான ரைட் ஆங்கிள் 90 டிகிரிஸ்ல இருக்கு. சோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த ரைட் ஆங்கிள் அண்ட் acute angle and obtuse angle இருக்கிறதா நம்ம அதை பிரிக்கணும். அந்த எஸ் ஓகே ஓகே சரி. வந்து இப்படி முடியாது அப்படின்னு சொன்னா, because this is not 90 degrees. அவங்க சொல்லல, அவங்க வந்து ரெண்டு விஷயத்தை தான் 2 பாயிண்ட் தான் 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 90 பாகைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் நீங்க இப்படி பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா, you will get two triangle. Okay, you will get triangle number 1 and triangle number 2, which is not right angle triangle. ஏன்னா இது 90 degrees இல்ல, இதுவும் 90 degrees ஆகாது. ஏன்னா 90 இதை டிவைட் பண்ணிட்டீங்க, கரெக்டா டிவைட் பண்ணல, அது பிரிஞ்சிருச்சு. எத்தனை நம்மளுக்கு தெரியாது, பட் டிவைட் ஆயிடுச்சு. ஓகே, so where you will get first triangle which is not right angle triangle, then second one also not right angle triangle, because இங்க 90 degrees இல்ல. அப்ப right angle triangle இல்ல அப்படின்னு சொன்னா you all cannot do. பட் ACMATSல படிக்கலாம். ACMATS நீங்க form 4 போறீங்கல்ல, form 4 ACMATS எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க ஃபார்முலா இருக்கு. சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த டாபிக்ல வந்து இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைனாலும் we can calculate the area, that is ACMATS. அப்போ உங்க லெவலுக்கு வந்து it is too high, because அங்க என்ன பண்ணி யூஸ் பண்ணுவோம், trigonometry யூஸ் பண்ணுவோம். we will use sinus, cosinus and tangent. இதெல்லாம் இப்போ வந்து வார்த்தை உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுமையான வார்த்தையா இருக்கும்.
ஓகேயா? அப்போ உங்க ஒரு admit ஸ்டூடெண்ட்னா அவங்க பிரிச்சு செஞ்சிருவாங்க. பட் your level cannot do because trigonometry யூஸ் பண்ணி செய்யணும். அதனால அக்ஷயா சொன்னது மாதிரி நீங்க கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். இப்படி போட்டா நீங்க செய்ய முடியாது. நீங்க எப்படி டிவைட் பண்ணணும்? தட்ஸ் வை ஷுவர்னா நம்ம இப்படி டிவைட் பண்ணணும். இப்படி டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா அது அந்த ரைட் ஆங்கிளை டிஸ்டர்ப் பண்ணாது. அதாவது I will get first triangle and second triangle which is right angle triangle because here 90 degrees, here also 90 degrees. விளங்கிச்சாமா? விளங்கிடுச்சு சார். ஓகே சரி, now you can continue. இப்படி பிரிச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன செஞ்சீங்க சொல்லலாம். So after that, I labeled the parts, sir, 1 and 2. And Okay. then for part 1, I did 1/2 times 3 times 11. ஓகே வெயிட்டா, இது இந்த இதுக்கு சாரி, நீங்க வந்து இது ஒன்று போட்டீங்களா? Yes, sir. The down one I put 1. ஓகே நான் மைண்ட். ஓகே ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. ஓகே, ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நம்ம சிலிபஸ்லையும் இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், வாட்ஸ் த ஃபார்முலா? அதாவது முக்கோணத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூ டேக் த ஹைட் மல்டிப்ளை வித் த பேஸ் டிவைட் 2. நம்ம ஆஃப் வந்து முன்னுக்கு போட்டுக்கிறோம். முன்னுக்கு போடுறதும் அதை வந்து ஹைட்டையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் 2 பண்ணுறதும் ஒரே விஷயம் தான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் 6ஆம் ஆண்டுலையும் படிப்பீங்க. 5ஆம் ஆண்டு நம்ம முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 5ஆம் ஆண்டுலேயே இருக்கு. இதான் படிப்போம். அதாவது உயரம் பெருக்கல் அடித்தளம் வகுத்தல் 2, உயரம் பெருக்கல் அடித்தளம் வகுத்தல் 2. சரியா? சரி, அப்ப அதன்படியில அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி எது உயரம் எது அடித்தளம் அங்கேயும் நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. டோன்ட் மேக் மிஸ்டேக். பிகாஸ் ட்ரையாங்கிள் காட் 3 சைட். எல்லா ட்ரையாங்கிளுக்கும் 3 சைட் இருக்கும்ல, அதுல எது நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 90 டிகிரிஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைட்டை நீங்க எடுக்கக்கூடாது. அதாவது இன்க்ளைனா இருக்கிற சைட்டை அது கணக்குல எடுக்கக்கூடாது. ஓகேயா? This one actually got special name which we call as a hypotenuse. ஓகே, அதுக்கு பேரும் இருக்கு. இந்த ஹைப்போடெனஸ் எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து லாங்கஸ்ட் சைட்டா இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள்ல நீளமான ஒரு பகுதி, ஒரு பக்கம் அப்படின்னா அதுதான் ஹைப்போடெனஸ் தான் நீளமான ஒரு பகுதியா இருக்கும் 3ல. ஓகேயா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது ஹைப்போடெனஸ் அப்படின்னா, how to identify அந்த ரைட் ஆங்கிள் போட்டாலும் அந்த சிம்பல் அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்ப்புறமா இருக்கிறத நீங்க கணக்குல எடுக்கக்கூடாது. அப்ப மற்றது 2 நீங்க எடுக்கணும், உயரம் அடித்தளம் அப்படின்ட்டு. அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா யூ டோன்ட் டேக் திஸ் பிகாஸ் ஆப்போசிட்டா இருக்கு. இந்த நீளம் கொடுத்துருப்பானுங்க சில சமயம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. சும்மா நான் கொடுக்கணும் வச்சுக்கோமே, இங்க 10ன்னு கொடுக்கணும், 14ன்னு கொடுக்கணும் வச்சுக்கோமே, லிசையா 14. சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு பிகாஸ் they want to confuse you, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ஸோ யூ டோன்ட் டேக். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரைட் ஆங்கிள் 90 டிகிரிஸ்க்கும் ஆப்போசிட்டா இருக்கிற சைட் ஹைப்போடெனஸ் யூ டோன்ட் டேக். அந்த ஃபார்முலால எடுக்கக்கூடாது. அப்படின்னா this one height, this one base அடித்தளம்லாம் சரிதானே சொன்னா நான் சொல்றது? Yes, sir. Yes. Okay. So 3 times 11 divided by 2. அப்பனா என்ன வரும்? 33 2ஆல வகுக்கிற மாதிரி வரும். எவ்வளவு வருதுமா? I got 16.5, sir. 16.5 centimeter square, cm square. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? B கணக்கு பண்ண போறோம். அதாவது 2 ட்ரையாங்கிள் 2 இதோட ஏரியா. ஸோ சேம் ஃபார்முலா தான். 2ஓட ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னா ஹைட் டைம்ஸ் பேஸ் ஓவர் 2. நீளமோ உயரமோ அடித்தளமோ பெருக்கிட்டு 2ஆல வகுக்கணும். ஸோ இதுல வந்து எது எடுக்கக்கூடாது? அஃப்கோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கிறது கொடுத்துருந்தாலும், அப்படி கொடுத்துருந்தாலும் யூ டோன்ட் டேக். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க எது நீளம் எது உயரம் எது அடித்தளம் வேணாலும் எடுத்துக்கலாம். தட் ஒன் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ நான் இது எடுத்துக்கிறேன்னு 9 பெருக்கல் அடித்தளம் வந்து நான் 7 எடுத்துக்கிறேன் டிவைட் பை 2. அப்புறம் 63 வகுத்தல் 2 எவ்வளவு வருது? 31.5, sir. 31.5 cm square. அப்ப இதோட ஏரியா வந்து 16.5 and this one 31.5. so when you plus, அவங்க என்ன கேக்குறாங்க, what is the area of the, அப்ப டோட்டலா இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்கன்னா you have to plus லாம். plus பண்ணி எவ்வளவு வருது? 48. So 48. 48 cm square. So answer is C. Okay, is it clear? Yes, sir. Yes, sir. யாச்சும் வந்திருக்காங்களா பார்ப்போம். ஓகே,
அப்படியாச்சும் வந்திருந்தாங்கன்னா எனக்கு சொல்லிருங்கம்மா, நான் சார் ஸ்லைட் நிப்பாட்டி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்த கேள்வி போயிடுவோம் நம்ம. ஓகே, பிசைட் இதை தவிர்த்துமா சார் வந்து அடிஷனலாக இந்த ஸ்லைட்ல கொடுக்குறேன். ஏன்னா சில கேள்விகள் வந்து ஸ்கொயர்ல கண்டிப்பாக கேள்வி வரும், உங்களுக்கு இருக்கும் அந்த பாசிபிள் வந்து அது வெரி ஹைலா. ரெக்டாங்கிள் கண்டிப்பாக வரும், பேரலோகிராம் இருக்கு, சான்சஸ் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ட்ரப்பசாய்ட் தான் ஆக்சுவலி ட்ரப்பேசியம். ஓகே, ட்ரப்பேசியமும் சில கேள்விகள் இருக்கு. எலிப்ஸ் வந்து நான் பார்க்கல, மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம், நம்ம ஒரு அடிஷனலாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃபார்முலா டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் 2D ஷேப்ஸ். இதெல்லாம் 2D ஷேப்ஸ். இந்த 2D ஷேப்ஸோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் பேஸ் ஆன் இந்த S ஸ்கொயர் இருக்குல்ல, அது என்ன அர்த்தம்னா நீளமோ இதையும் பெருக்கணும். சேம் ஸ்கொயருக்கு எல்லாமே சேமா இருக்கும்ல. ஸோ when S multiply with S multiply with S you will get S square. அதான் A is equal to S square போட்டுருக்கோம். அதாவது இங்க 5, இங்கேயும் 5னா 5 25. ஓகே, ஸோ முதல்ல ஃபார்முலாம் பார்த்துக்கிங்க. அடுத்த கிளாஸ்ல மேபி நான் வந்து ட்ரெபேசியமோ பேரலோகிராம் அப்படி சேர்த்துக்கிறேன். அப்போ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா காட் த சிம்பிள், இந்த சிம்பிள் இருக்கும். ஹூ கேன் டெல் இது சிம்பிள் எப்படி சொல்லுவோம், சொல்லுங்க பாப்பா. யாச்சும் ஒரு ஆளு யாருக்காச்சும் தெரியுமா? செகண்டரி ஸ்கூல் படிக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு யாருக்காச்சும் அடிஷனலா அந்த சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு சிம்பிள் இருக்கும், அது ஒரு மதிப்பு. யாருக்காச்சும் தெரிய வாய்ப்பு இருக்கா? 6C 5K. So this is what we call pi. இதை எப்படி சொல்லணும்? pi. அப்போ A is equal to pi r square அப்படின்னு சொல்லுவோம். pi இதோட மதிப்பு வந்து 22/7. இட் இஸ் a fixed value. pi எங்க பார்த்தாலும் நீங்க இதை தான் போடணும், or 3.142. அப்போ சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற டைம்ல நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். சார் வந்து உங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்கேன், ஒரு 2 மாசம் இருக்குல்ல, இந்த ஃபார்முலாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அது சம்பந்தமா கேள்வி கேட்கறது செய்யலாம், அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம செய்யலாம். ஓகே, அடுத்து ஓகே, this one. In a dance group there are 39 boys and 23 girls. ஓகே, ஒரு டான்ஸ் குரூப்ல வந்து பாய்ஸ் வந்து 39 பேர், ஆண்கள் வந்து 39 பேர் இருக்காங்க, பெண்கள் கேர்ள்ஸ் வந்து 23. ஓகே, இதான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்குது அப்படின்னா 6 பாய்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க, கேர்ள்ஸ் வந்து 8 பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன் இன் செகண்ட் வீக்? ஓகே, செகண்ட் வீக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் we have to class with 6. ஏன்னா இங்க ஒவ்வொரு வாரமும் 6 ஆண்கள் வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க, பெண்கள் வந்து 8 பேர் ஜாயின் பண்றாங்க. அப்படின்னா here will be what? 45. Then here will be 31. செகண்ட் வீக்ல எப்படி இருக்கும்? ஸோ தேர்ட் வீக்ல பாத்தீங்க சொன்னா எகெயினா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 6 பேர் ஜாயின் பண்றாங்க, இங்க 8 பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ வாட் யூ வில் கெட்? மூணாவது வாரத்துல பாத்தீங்கன்னா 51. எத்தனை பேர்? 39. and it is continuous. அது ஒரு ஓகே, ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, கண்டினியூஸா அது போயிட்டே இருக்கும் சீக்வென்ஸ். ஓகே, அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஈக்குவலியர் பேப்பர்லயும் இருந்துச்சு, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் எப்படி செய்யுது அப்படின்ட்டு. ஓகே, ஆஃப்டர் a few weeks, சில வாரங்கள் கழிச்சு பார்த்தீங்க சொன்னா there will be the same number of boys as a girl in the dance group. Of course இங்க பெண்கள் வந்து தொட்டிக்கிட்டே வராங்க, அவங்களோட எண்ணிக்கை கூட குறைவா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் இவங்களோட எண்ணிக்கை கூட போறதுனால ஒரு காலகட்டத்துல சேமா வந்துருவாங்க. ஓகே, சரி, சேமா இந்த எத்தனாவது வீக்குன்னு தெரியல, அண்ட் வீக்குன்னு போறேன்னு அண்ட்னா தெரியல, நம்மளுக்கு ஒரு வேல்யூ எத்தனாவது வாரம்னு தெரியல. ஓகே, இங்க 2 பேரும் எண்ணிக்கை சேமா வந்துருச்சு, நமக்கு எப்பன்னு தெரியல. ஓகே, அங்க சேமா வந்துச்சுன்னா நமக்கு அது எண்ணிக்கை எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியல, சேமா வந்துடும், ஆனா அது எவ்வளவு அந்த வந்த வாரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதும் நம்மளுக்கு தெரியல. ஓகே, now the question they asking, how many boys and girls will be in the dance group at that time? அந்த வாரத்துல மொத்தமா கூட்டினா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஓகே, 5Kல இருந்து ஒரு ஆள் பதில் சொல்லுங்க செஞ்சவங்க. வாட் இஸ் ஆன்சர்? 13வது கேள்வி என்ன ஆன்சர் கிடைச்சி?
யாராச்சும் ஒரு ஆளு from 5k? Five seeing? ஆன்சர் ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கம்மா. 5k இருந்து சொல்லுங்க, எப்படி செஞ்சீங்க? அப்படியே கூட்டிக்கிட்டே போனீங்களா? எத்தனை பேரு அப்படியே 6 கூட்டிகிட்டே போனேன் சார், இங்கேயும் 8 கூட்டிகிட்டே போனேன் சார், ஒரு கடத்துல சேம் ஆயிடுச்சு, ஸோ நான் பிளாஸ் பண்ணி ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. யாராச்சும் இதை தவிர்த்து, இந்த மெத்தடை தவிர்த்து வேற வழியில யாராச்சும் செஞ்சீங்களா? Sir, I did, sir. சுவர்ணா. ஓகே, வெயிட் பண்ணுங்கம்மா. வேற யாராச்சும் 6kல திஸ் நார்மல் மெத்தட். ஓகே, ஸோ நார்மல் மெத்தட்னா நீங்க அப்படியே கூட்டிக்கிட்டே போயிருப்பீங்க. ஓகே, இதை தவிர்த்து அட்வான்ஸா யாராச்சும் வேற ஆப்ஷன், வேற ஆல்டர்னேட்டிவ் வேல யூஸ் பண்ணி செஞ்சீங்களா? இல்ல. ஓகே, சுவர்ணா சொல்லுங்கம்மா, எப்படி செஞ்சீங்க? வெயிட் நான் காப்பி பண்றேன் இந்த क्वेश्चन. ஓகே, சொல்லுங்க. So first I find the difference between the numbers of boys and girls in the group, sir. Okay, so boys வந்து 39, girls வந்து 23, so difference வந்து 16, sir. 16. Okay, so அடுத்து என்ன செஞ்சீங்க? After that, I find out that each week 8 girls join the group and 6 boys join the group each week. Okay, சரி. So each week 2 more girls join the group more than boys. Okay, that means in the difference 6 boys 8 girls. அப்ப அந்த difference பாத்தீங்க சொன்னா 2 more girls will join compared to the boys lah. Yes, sir. Okay, then எப்படி வர ஆன்சர்? அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க? So I did 16 divide 2. The difference you divide by 2, so you'll get 8. இதுக்கு இது கண்டுபிடிச்சீங்க? So that means the duration for the boys and the girls to be the same is 8 weeks, sir. Right, boys வந்து 39 plus 6, girls வந்து 23 plus 8. So இந்த boysக்கும் girlsக்கும் உள்ள difference வந்து 16. ஓகே, அதுக்கப்புறம் பாய்ஸ் வந்து 6 பேரு, கேர்ள்ஸ் 8 பேரு. அவங்க எத்தனை கேர்ள்ஸ் வந்து அடிஷனலா பாய்ஸ் கம்பேர் பண்றப்பனா 2 பேரு. ஓகே, so 16 when you divide by 8, 16 divide by 2 you will get 8. So இந்த 8 வந்து எது சொல்லுது, என்னத்த சொல்லுது? What is the info that you get from the 8, the number? The duration for the boys and the girls to be same in the dance group is 8 weeks. Okay, in 8 weeks அது வந்து சேம் ஆயிருவாங்கன்றீங்களா? Yes, sir. Okay, சரி. அப்படி after that அப்பனா 8வது வாரத்துல சேமா இருப்பாங்க. Yes, sir. Sir, arithmetic geometricனா அது செய்யலாம் சார் அந்த மெத்தட். ஆமா அது செய்யலாம். முதல்ல இவங்களோட கேட்போம். ஓகே, சோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டிஃபரன்ஸும் டிவைட் பண்ணா you will get the அந்த அதாவது எந்த டியூரேஷன்ல வந்து சேம் ஆயிருவாங்களா அப்படின்ட்டு. ஓகே, சோ ஓகே, 8வது வீக்ல வந்து சேம் ஆயிருவாங்க அப்படின்னா நம்ம 8வது வீக்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்? Sir, in the 8th week there are 87 boys and 87 girls. அது எப்படி மார்க்கறீங்க? So the formula I did was 39 plus 8 times 6, sir, for the boys. 39 plus 8 times 6. Okay, 39. And for the girls, 87. I did 23 plus 8 times 8, sir. 8. Okay, so 23 plus 64, so 87. Okay, சரி. இந்த மெத்தட் வந்து அடுத்த கேள்வி நான் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு எக்ரி ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ரி ஆகுதான்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம பிகாஸ் உங்களுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும், வேற வழியில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து நான் அடுத்த 100 கேள்வி கொடுக்கணும் இதேமாரி, அதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது எக்ரி ஆகுது, எல்லா கேள்விக்கும் இது வந்து எக்ரி ஆகுது அப்படின்னு சொன்னால் தென் வெரி குட். ஓகே, நம்ம இதை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு சொன்னது மாதிரி அரித்மெட்டிக் ஜியோமெட்ரி சொன்னேன்ல, ஸோ தட் ஒன்
அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி சார் அதுலயும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அதுல வந்து ஈக்குவலியர் குரூப்ல நான் அந்த ஒரு கேள்வி வந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ பிகாஸ்னா நீங்க செகண்டரி ஸ்கூல் அட்மெண்ட்ஸ் போனீங்கன்னு சொன்னா 2 விதமான ஜஞ்சாங் சொல்லுவோம், ப்ரோக்ரஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரோக்ரஷன்ஸ் வி காட் 2 arithmetic and geometric. ஓகே, ஸோ arithmetic அப்படின்றது வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து ஆல்வேஸ் மஸ்ட் பி சேம். ஓகே, இப்போ 39 பேர் பாய்ஸா 39 பேர், எவ்ரி டைம் 6, அப்போ 45. ஓகே, 6 பேர், அப்புறம் 51, 6 பேர், அப்புறம் 57. அப்படின்னா the difference always will be same. When difference always same ஒரு சீக்வன்ஸ்ல that one is arithmetic. அப்பதான் அது arithmetic சொல்லுவோம். the difference must be same. ஓகே, அந்த வேறுபாடு ஒவ்வொருத்தரையும் ஒரே மாதிரி இருக்கணும். திடீர்னு நீங்க 10 பேர், இங்க திடீர்னு 5 பேர் அப்படி ஏறுனாங்கன்னா அது வந்து arithmetic நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, arithmeticல வந்து அந்த ஒவ்வொரு மாதமும் வர வேறுபாடு சேமா இருக்கும், the difference. ஓகே, and girls பார்த்தீங்கன்னு சொன்னா girls-ஓட they start with 23 and every time they add with 8. Okay, 31, then 8 கூட்டினோடே 39 வரும், 8 கூட்டினோடே 47 வரும். அப்ப பார்த்தோன்னா the difference will be same, every time same. ஓகே, அப்ப girls-ஓட ப்ரோக்ரஷனும் arithmetic தான். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்க arithmetic-ஆ இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் arithmetic-ஓட ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ arithmetic-ல வந்து எப்படி நம்ம கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு வாரத்துல சேம் ஆக போறாங்க, எந்த வாரம் நமக்கு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு வாரத்துல வந்து 2 பேரும் சேம் ஆக போறாங்க. ஸோ அந்த வாரம் வந்து எந்த வாரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்கன்னா, arithmetic-ஓட ஃபார்முலா வந்து Tn is equal to a plus n minus 1 times d. ஓகே, சிம்பிளான ஃபார்முலா தான், பார்க்கறதுக்கு என்ன -1 d எவ்வளவு இருக்குன்னு சுலபம் தான். இந்த a வந்து முதல்ல உள்ள நம்பர், அந்த ஒவ்வொரு ப்ரோக்ரஷன்லயும் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்குல்ல அதுதான் a. ஓகே, அப்புறம் n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதாவது எத்தனாவது வார்த்தை சேமா இருக்கு அது n வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். d வந்து டிஃபரன்ஸ். ஓகே, இது வந்து பாய்ஸோட d, இது வந்து கேர்ளோட d. ஓகே, ஸோ அப்போ இந்த பிரச்சனையை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே, பாய்ஸோட ப்ரோக்ரஷன் வந்து arithmetic-ல தான் போயிட்டு இருக்கு, கேர்ள்ஸோட ப்ரோக்ரஷனும் arithmetic-ல தான் போயிட்டு இருக்கு. ஏயும் டியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த ஃபார்முலால, we going to calculate the n value, அதாவது எத்தனாவது வார்த்தை 2 பேரும் சேமா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ Tn equals to a plus n minus 1 times d. நான் Tn அழிச்சிடுறேன், ஃபார்முலா மட்டும் போடுவோம். ஓகே, என்ன கண்டிஷன்? சேமா இருக்கணும், அதான கண்டிஷன். equals to a plus n minus 1 times d. ஓகே, இவங்க பாய்ஸோடையும் கேர்ள்ஸோடையும் சேமா இருக்கணும், இது கண்டுபிடிக்க போறோம். அப்ப a பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து a வந்து 39 கூட்டல் n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப n அப்படியே நீங்க ஃபார்முலா வச்சிருக்கணும். d வந்து 6. ஓகே, இங்க கேர்ள்ஸ்க்கு வந்து a பாத்தீங்கன்னா 23 பிளஸ் n minus 1, d வந்து 8. ஓகே, இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் n என்ன வேல்யூ, அதாவது எத்தனை வாரத்துல சேமா இருக்காங்கன்னு. ஓகே, ஸோ 39. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், இங்க தான் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ், அல்ஜிப்ராவோட நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். அப்ப நீங்க பயிற்சி செய்ய செய்ய பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ முதல்ல பார்க்குறப்ப காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், நீங்க ஒரு 10-15 கேள்வி செஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பாதி தெரிஞ்சிடும் இப்படிதான் செய்யுது அப்படின்ட்டு. ஸோ when you expand, இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இந்த 6ஐயும் n-ஐயும் பெருக்குவாங்க, 6ஐயும் 1-ஐயும் பெருக்குவாங்க. 6 by n பெருக்கலாமா 6n வரும், 6ம் 1 பெருக்கலாமா கழித்தல் 6. ஏன்னா இந்த கழித்தல் இருக்கிறதுனால 6ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்க வந்து அது அப்படிதான் மாறும். 39 பெருக்கல் 6n minus 6. இது இதையும் பெருக்கணும் 6n, இது இதையும் பெருக்கணும் கழித்தல் 6. அதே மாதிரி தான் இங்கேயும் 23 கூட்டல், இப்போ 8ஐயும் n-ஐயும் பெருக்கினீங்கன்னா 8n, 8ஐயும் 1 கழித்தல் 1 பெருக்கினீங்கன்னா கழித்தல் 8. அப்ப இதே ஒரு 10 கேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் இது இதுதான் வரும், இது இதுதான் வரும். ஃபர்ஸ்டா படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பயிற்சிகள் மூலமா அதை நம்ம நிவர்த்தி செஞ்சிடலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 6n, 39ஐயும் 6ஐயும் கழிச்சிட்டீங்கன்னா என்ன கழித்தல் தானே, நம்பர் கழிச்சிடலாம். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 33 இருக்கும். ஓகே, அதே மாதிரி 8n இங்க எழுதிட்டு n-ஓட முன்னுக்கு எழுதிருங்க. 23 8ஐயும் கழிச்சிங்கன்னா 11. சரியா? 11 15. 15. ஓகே, சரி, நீங்க அப்புறமே திருப்பி ஒருத்தர் வீடியோ போட்டு பாருங்க. ஓகே, சரி, இப்படி வந்துருச்சுல, அதாவது 6n கூட்டல் 33
சமம் 8n கூட்டல் 15. இப்ப என்னெல்லாம் ஒரு செட் குரூப் பண்ணிக்க வேண்டியதான் நம்பர்ஸ் தான். இந்த 6n இங்க கொண்டு வந்துடணும், 15 அங்கிட்டு கொண்டு போயிடணும், குரூப்பிங். ஓகே, அப்ப 8n இங்க ஏற்கனவே இருக்கு, 6n இங்க கொண்டு வந்து கழிச்சிடணும். கழிச்சிட்டீங்கன்னா இங்க ஏற்கனவே 33 இருக்கு, இந்த 15 இங்க கொண்டு வந்து கழிச்சிட வேண்டியதான். ஓகேயா? சோ அப்ப இங்க வந்து 2n வந்து எவ்வளவு வருதுமா? இது எவ்வளவு? 33 5 கழிச்சா எவ்வளவு? 18 sir. 18. 18 sir. Yes. 2n 18 அப்ப ஒரு n வந்து 9. எப்படி? இந்த 2 கொண்டாந்து இங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு n. ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரியா சார் செஞ்சதுதானே? ஓகே, சோ n 9வது வார்த்தையில தான் சேமா இருக்காங்க. 9வது வார்த்தையில தான் ரெண்டு பேரும் சேமா இருக்காங்க. ஓகேயா? அப்போ 9வது வார்த்தையில சேமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, சோ இப்ப ஆண்களுக்கு பார்ப்போமே, 9வது வார்த்தையில தான் சேமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா a plus n minus 1 times t இதான் ஃபார்முலா. a வந்து 39, 9வது வார்த்தை சேமா இருக்காங்க, n வந்து நமக்கு 9 கிடைச்சிச்சுல, அப்ப 9 கழித்தல் 1 8, t வந்து டிஃபரன்ஸ் வந்து 6, அப்ப 39 8 6 48, அப்ப 87, இங்க 87. அதே மாதிரி பெண்களோட ஃபார்முலால நீங்க போட்டீங்கன்னா a plus n minus 1 times d ல பெண்களுக்கு 23 கூட்டல் 9, நமக்கு வந்து n 9 கிடைச்சிச்சுல, 9வது வார்த்தை தான் சேமா இருக்காங்க, அப்ப 9 கழித்தல் 1 வந்து 8, d வந்து 8, அப்ப 23 கூட்டல் 64 கூட்டிங்கன்னா இங்கேயும் 87, அப்ப 87 பிளாஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து 174 கிடைக்கும். ஓகேயா? சோ ஆன்சர் இஸ் டி. சோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், ஆனா இது ரொம்ப அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே. சோ சொன்ன ஒரு மெத்தட் சொன்னாங்கல்ல, சோ நம்ம இதோ அப்ப நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதை ரெண்ட தவிர்த்து இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகே, என்னன்னு சொன்னா நீங்க அப்படியே இந்த சீக்வன்ஸை கூட்டிக்கிட்டே போக வேண்டியதுதான். கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா 8வது 9வது நம்பர்ல சேமா வந்துடும், 87. ஓகே, இதை ஏன் சார் வந்து அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண, ஏன் அவ்வளவு விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னா, சில லெஸ்ஸே அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப தூரம் ரொம்ப எழுதிக்கிட்டே போயிட்டு அங்கதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய எழுதிக்கிட்டு நீட்டா எழுதிக்கிட்டே போய் ஒரு எத்தனையோ வார்த்தை தான் சேமா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கொஞ்சம் டைம் உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டே போகும். இது வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் புண்ணிய கஷ்டமா இருக்கு அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாக்குறதுக்கு எதுவுமே கஷ்டமா இருக்கும் முதல்ல, ஆனா நீங்க ஒரு 10 கேள்வி செஞ்சிட்டீங்கன்னா டப் டப்னு இதெல்லாம் போட்டுருவீங்க. டப் டப்னு இந்த ஃபார்முலா எழுதிட்டு போட்டு நீங்க செட்டில் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலால போட்டீங்கன்னா எத்தனாவது வாரத்துல 9வது வாரத்துல சேமா இருக்காங்க, என்ன சேமா இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, 87 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ சார் வந்து நம்ம இந்த மாதிரி கேள்வி நிறைய கொடுக்குறேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலா ஓகேன்னு சொன்னா நம்ம இந்த ஃபார்முலாலேயே போயிடலாம், இல்லைன்னா சுவர்ணாவோட இந்த மெத்தடும் ஓகே. ஓகே சார், பிறகு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு கேள்வி 2 மெத்தட்லையும் முடியுதா அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, அது வந்து அந்த கேள்வி. ஓகே, 14வது கேள்வி பார்ப்போம். த டவர் யாச்சும் வந்திருக்காங்களா? பார்த்துக்கேன் சார். ஓகே, ஓகே சரி, 16வது கேள்வி பாருங்க. The tower in the diagram on the left is made up of square. ஸ்கொயர்ல உருவாக்கப்பட்டிருக்கு, அதாவது சதுரத்துல. then rectangle நடுவுல, இது ரெக்டாங்கிள் அதையும் வச்சிருக்காங்க. and equilateral triangle. Okay, what is mean by equilateral triangle? Anyone? 5k sir. Okay, 5k ஆன்சர் பண்ணுங்க. 5k யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஓகே, 5k what is equilateral? அங்க ஐயா காணோம். ஓகே, equilateral 5k. anyone? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கம்மா, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, பேசுங்க. what is mean by equilateral? Sir, is a kind of a shape's name, sir. too general இருக்கு உங்க ஆன்சர். ஓகே, 5c கோகுலன்.
கோகுலம் இருக்கியா? ஓகே. 6C சம பக்க முக்கோணம். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னா தமிழ்ல வந்து சம பக்க முக்கோணம். இது நம்ம சிலபஸ்லயும் இருக்கு. சம பக்க முக்கோணம். ஓகே. சோ 6C அப்படின்னா என்னது? சம பக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகே சரி 6K அக்ஷயாவா சொன்னது? அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து மூணு சைடுமே ஒரே லெங்தா இருக்கும். ஓகே. how about the internal angle? சேம். அது எல்லாத்துக்கும் ஒரே சைடு. the length will be same sir. Okay. Equilateral triangle equilateral we call it equilateral triangle. அதாவது தமிழ்ல வந்து சம பக்க முக்கோணம். சம பக்க முக்கோணம் தமிழ்ல படிப்போம். நம்ம சிலபஸ்ல இருக்குது அது. ஓகே. அது பார்த்தோம் சொன்னா இங்க 7 cmனா எல்லாமே 7 cm. இதுவும் 7 cm. உள்ளுக்குள்ள ஆங்கிளும் சேமா இருக்கும். So what's angle? 60 degrees. 60. Here also 60. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து மொத்தம் 180 டிகிரிஸ் இருக்கணும். 180 டிகிரிஸ் இருக்கணும். அப்ப எல்லாமே சமமா இருக்கணும். 3ஆல வகுத்தீங்கன்னா இது 60 டிகிரிஸ், இது 60. அப்ப இதுதான் வந்து we call as a equilateral triangle. We got another type of triangle also. Okay, நான் சிலபஸ்ல வந்து 4 படிப்பீங்க. நம்ம சிலபஸ்ல 4 படிப்போம். ஓகே. இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு என்ன பேரு? Let's say here 10 cm, then here 10 cm and here 12 cm. இது என்ன ட்ரையாங்கிள்? இது என்ன முக்கோணம்? இதோ நம்ம சிலபஸ்ல இருக்கு, நம்ம படிப்போம். கேள்வி இருக்கு. சொல்லுங்கம்மா. விரைவா சொல்றீங்க, நான் டப் டப்னு போயிடலாம் நம்ம. So this is what we call isosceles triangle. This one we call as isosceles. இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம்னா இந்த ரெண்டு கோடு மட்டும் இந்த ரெண்டு பக்கங்கள் மட்டும் சேமா இருக்கும். காலுன்னு வச்சுக்கோங்களேன். கால் மட்டும் சேமா இருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் லென்த் கூட இருக்கும். அப்படி ரெண்டு பக்கம் மட்டும் சமமா இருந்தா we call as isosceles triangle. Okay, சரி. Again we got a right angle triangle. So 4 படிப்போம் நம்ம சிலபஸ்ல. இது ரெண்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு triangle. ஓகே. சோ அதுல இந்த மேல உள்ள இந்த வடிவத்துல இருக்கிறது வந்து equilateral triangle. இந்த வகை triangle. அப்ப எல்லா பக்கமும் சமம். நீங்க போட்டுக்கணும். ஓகே? சரி. Now what என்ன கொடுத்திருக்காங்க? Each of those 3 shapes has the same perimeter. இந்த மூணு வடிவங்களுக்கும் ஒரே சுற்றளவு. ஒரே சுற்றளவுனா சுத்தி நீங்க கூட்டினீங்கன்னா வர வேல்யூவும் இதுவும் இப்ப இங்க உங்க 9னா அப்படின்னா இங்கேயும் 9 because it is a square. ஓகே. இங்கேயும் 9, இங்கேயும் 9. ஓகே. சோ இந்த கீழே உள்ள ஸ்கொயர் பாத்தீங்கன்னா அதோட சுத்தி உள்ள லென்த் நம்ம 9 9ன்னு போட்டோம்னா what's the perimeter? Perimeter is 9 plus 9 plus 9 plus 9 36. Yes 36 sir. 36 we know that இந்த ஸ்கொயர் ஓட perimeter வந்து 36. அவங்க என்ன சொல்றாங்க இந்த வார்த்தை அப்படின்னா எல்லாருக்கும் 36 தானா, இதுக்கும் 36 தான், இதோட perimeterம் 36. அதுதான் அந்த வார்த்தை. each of those three shapes has the same perimeter. அப்ப ஒண்ணுக்கு நம்ம கண்டுபிடிச்சோமா எல்லாத்துக்கும் ஒரே. அதாவது இந்த ரெக்டாங்கிளோட 4 பக்கமும் கூட்டினா 36 தான் வரும். ட்ரையாங்கிளோட அந்த 3 பக்கத்தையும் கூட்டினா 36 தான் வரும் அப்படின்றதுதான் இந்த வார்த்தை. ஓகே. The side length of square is 9 cm கொடுத்துட்டாங்க. How long is the side of the rectangle indicated? அப்ப இங்க தான் indicated, அதாவது அடையாளம் போட்டுருக்காங்களா, இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே. இப்போ அக்ஷயா சுவர்ணாவை தவிர்த்து வேற ஆளு வாய் தொடர்ந்து பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜிவிடேஸ் இருக்கானா? சார் சொல்லு. வெயிட் சார், நான் யோசிச்சிட்டு இருக்கேன். அப்ப செய்யல. பேப்பரை கொடுத்து ட்ரையாங்கிளுக்கு நான் சொல்லலாம். என்னம்மா? யாரு? நான் பீட்டர் ஸ்மித். எந்த கிளாஸ்மா? 4 கதிர்வன். ஓகே. சொல்லுங்க. ஒரு சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 12 cm இருக்கும். சோ 3 சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 36 cm இருக்கும். ஓகே, வெரி குட். ஓகே. சோ அப்ப நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன் அப்படி வச்சுக்கோமே.
ட்ரையாங்கிள் மட்டும் வெளியே எடுத்தோம்னு சொன்னா we know the perimeter is 36, அதோட சுற்று அளவு 36 தெரியுது. and we know it is a equilateral triangle, எல்லா பக்கமும் சமம், மொத்தமா கூட்டினா 36 அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? 36 equally divide to 3, 36 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப 3ஆல பகிர்ந்தீங்கன்னு சொன்னா you will get 12. அப்பனா ஒரு பக்கம் வந்து 12, இது 12, இது 12, அப்பனா தான் கூட்டினா 36. வெரி குட். இந்த பேர் நையா? பீட்டர்ஸ்வின். ஓகே. சோ 12 12 12. ஏன் அங்க நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கொயர்ல இருந்து நான் ரெக்டாங்கிளுக்கு போக முடியாது. ஏன்னா எனக்கு ரெக்டாங்கிளோட லென்த்தும் இல்ல விட்டும் இல்ல, ஒண்ணுமே நான் இன்ஃபோ குறைவா இருக்கு. அதனால இங்கேருந்து முதல்ல இங்க ஜம்ப் பண்ணி இங்க கண்டுபிடிக்கிறேன். I know perimeter is 36. அப்பனா இது 12. இந்த 12னால எனக்கு என்ன கிடைக்குது? ரெக்டாங்கிளோட லென்த்தும் கிடைச்சிருச்சு. ஏன்னா ரெக்டாங்கிளோட லென்த்தும் இந்த ட்ரையாங்கிளோட இதுவும் சேமா இருக்குது சைட்டும். ஓகே. சோ அங்க 12 அப்படின்னா இங்கேயும் 12. அப்ப ரெண்டு பக்கம் 12. and I know அதோட perimeter 36, அதாவது 4 பக்கமும் கூட்டினா 36. இதுவும் சேம், இதுவும் சேம். அப்ப 4 பக்கமும் கூட்டி 36 அப்படின்னா ரெண்டு பக்கம் எனக்கு இருக்கு 12. நீங்க என்ன செய்யணும்? 36ல இருந்து 24 கழிச்சிடணும். 12 கழிச்சிடணும். கழிச்சிங்கன்னு சொன்னா 12. ஆன்சர் வந்து 12. அப்ப 6. இதுவும் சேர்த்தோம்னா 12. அதனால this one must be 6, this one must be 6. okay, you have to divide by 2 la. பேலன்ஸ் இருக்கிற இந்த பாண்டை வந்து டிவைட் 2 பண்ணா இதுக்கும் கிடைச்சிடும். ஓகே. 6k தயவு செஞ்சு பேப்பர் கொடுத்தனா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செய்யுங்க. ஓகேங்களா? பிகாஸ் we already registered you. பள்ளிக்கூடத்துல உங்களை கங்க்ளூமெட்ஸ் போட்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு சொன்னா கஷ்டம். ஓகே. தலைமை ஆசிரியர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காரு, பள்ளிக்கூடம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு, நீங்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய கோல்ட் மெடலிஸ்ட் ஆவீங்க அப்படின்ட்டு. பட் இஃப் யூ நெவர் டூ, கொடுக்கறது நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாத்தோட கனவும் வீணா போயிடும். ஓகே. ஸோ நீ கஷ்டமா தான் இருக்கும், பட் யூ ட்ரை டு புட் த எஃபர்ட். கொஞ்சம் தேடுறதுக்கு, வேலை செய்யறதுக்கு. நீங்க 6k வாய் திறந்து சொல்லுங்கன்னா யாருமே வாய் திறக்க மாட்டீங்க. யாருமே வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படியே பேசாம அப்ப அந்த ஆர்வம் அதெல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்குது. அப்ப எப்படி நம்ம கோல்ட் மெடலிஸ்ட் வாயில சொன்னா மட்டும் போதாது. ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், நம்ம கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும். ஓகே. அப்பதான் அந்த கோல்ட் மெடலிஸ்ட்க்கு வந்து நீங்க தகுதியானதா இருப்பீங்க. ஓகே. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கூல் லெவல்ல நான் வைக்க போறேன் கங்க்ளூமெட்ஸ் போட்டி. ஓகே. ஸ்கூல் லெவல்ல வச்சுட்டு நம்மளோட மிங்கோ பணித்தியா பரிசு கொடுக்குற அன்னைக்கு வந்து we will give 10 top ரிசல்ட். ஓகே. யாரு 10 பெஸ்ட் ஸ்கோரரா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மிங்கோ பணித்தியா மேத்தமேட்டிக்ல நாங்க பரிசு கொடுக்க போறோம். ஓகே. ஸோ அது வந்து ஏன்னா கங்க்ளூமெட்ஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இது பணித்தியால பேசணும். இன்னும் ஒரு 2 வாரத்துல வந்து ஐ வில் செட் த கொஸ்டின். நான் இந்த கேள்வியெல்லாம் வந்து இங்கேருந்து எடுக்க மாட்டேன். ஐ வில் கிரியேட் த கொஸ்டின். ஓகே. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ, நான் என்ன படிச்சு கொடுத்தனோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஸ்டினை செட் பண்ணுவேன். நீங்க உண்மையுமே கவனிக்கிறீங்களா? கிளாஸ்ல உண்மையாலுமே எஃபர்ட் போடுறீங்களா, செய்யறீங்களா, முயற்சி எடுக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த இது இருக்கா, விஷன் இருக்கா, கோல்ட் மெடலிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டுன்னு? அப்ப எனக்கு அதுல தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? நாங்க அதுல கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணிடுவோம், இத்தனை நம்ம இந்த வருஷம் இத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் பாக்குறேன் ரொம்ப அந்த ரெஸ்பான்ஸ் குறைவா இருக்கு. See, from 4k they can answer. 4kன்னு ஒரு பையன் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா 6kல ஏன் நீங்க எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க வந்து சொல்ல முடியல உங்களால? 5k also same. யாராச்சும் ஒரு ஆள் தான் வால் நட்சத்திரம் மாரி சொல்றீங்க. ஸோ யாராச்சும் சொல்லுங்க, டப்புன்னு சொல்லணும். அப்படின்னு நீங்க செய்யலன்னு அர்த்தம். கை செஞ்சு செய்யுங்க. ஓகே. சரி, அடுத்த கேள்வி போயிடுவோம். 15வது. சார், அருண் தேசிகன்லாம் இருக்கிறாரு கிளாஸ்ல, ஆனா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அருண் தேசிகன், தஸ்வின் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வாய் திறக்கிறதே இல்ல. அதான் சஸ்வின்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? சஸ்வின் எதுல இருக்கியா? தருணியா, அனேஷ் அப்ப செய்யல அப்படிதான் எனக்கு தோணுது. அதான் கிளையா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா ட்ரை பண்ண வாய் திறக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியுது யார் தான் பதில் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்ம ஒரு 2 வாரத்துல ஸ்கூல் லெவல்ல ஒரு கங்க்ளூமெட்ஸ் பரிச்சை வச்சுட்டு அதுல
தலைமையாசிரியர் சொல்லிட்டாரு ஓகே இல்ல செய்யுங்க மிங்கு அப்படின்னு. வருது இல்ல சார், மிங்கு மேத்தமெட்டிக் வருது இல்ல, அடுத்த வாரம் வந்து மிங்கு பிஐ, அதுக்கு அடுத்து மிங்கு மேத்தமெட்டிக்லயே நம்ம அது ஒரு ப்ரோக்ராம் வச்சிடலாம். ஸோ ஸ்கூல் லெவல்ல வந்து நம்ம கங்க்ரூமெண்ட்ஸ் போட்டி வச்சு டாப் ஸ்டூடெண்ட் வந்து 10 பேருக்கு நம்ம படிச்சு கொடுத்துருவோம். சார் நீங்க கொடுக்குற அந்த நோட்ஸ் எல்லாம் நான் ஸ்கேல வந்து திங்கக்கிழமை எடுத்துட்டு வர சொல்ல போறேன் சார், செவ்வாய்க்கிழமை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாப்போம். புக்கெல்லாம் எடுத்து வர சொல்லுங்க, எவ்வளவு நோட்ஸ் எழுதிருக்காங்க, இந்த பிரிண்ட் பண்ணி ஒட்டி இருக்காங்களா. சோ எதிர்பார்ப்பு இருக்குமா, நீங்க அது கொஞ்சம் பாத்துக்கங்க. கோலுக்கு இது பண்றதுனாலதான் கிளாஸ் எல்லாம் வைக்கிறோம். ஆனா ரெஸ்பான்ஸ் வந்து வர மாட்டேங்குதுனாக்கா அவங்க என்ன பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி ஓகே. சோ பாத்துக்கொள்ளுங்க, பிழையா இருந்தா பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் வந்து நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, அடுத்த கேள்வி போயிடுவோம். ஓகே, so we want to build a box with the measurements. ஓகே, இந்த பெட்டிலாம் அந்த கேள்வியில இல்ல சார் உங்களுக்கு போட்டேன், அதை உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் அது எட் பண்ணுது. ஓகே, சோ வந்து ஒரு பெட்டி உருவாக்க போறாங்க. அந்த பெட்டியோட டைமென்ஷன்ஸ் so this is what we call dimensions வார்த்தை வரும், அளவு. ஓகே, சோ 40 40 60. ஓகே, சார் நான் என்ன பண்றேன், சரி இது கொஞ்சம் நீட்டா இருக்கனால இங்க 60 போட்டுக்கிறேன். நீளம் 60, அகலம் 40, உயரம் 40. இது வந்து லென்த் weight, height, length. ஓகே, அகலம், உயரம், நீளம். ஓகே, அகலம், உயரம், நீளம். ஓகே, அப்ப நம்ம போட்டாச்சு பிகாஸ் 3D. ஓகே, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஐடென்டிக்கல் கியூப்ஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை ஐடென்டிக்கல்? சேம், ஒரே அளவு ஆன கனசதுரத்தை வச்சு கியூப்பை வச்சு ஒரு பெரிய பெட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, எப்படி இமேஜின் பண்ணணும் நீங்க, முதல்ல ஒரு சின்ன கியூப் வச்சிருக்காங்க, பக்கத்துல ஒரு அதே மாதிரி சின்ன கியூப் அடுக்கி 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 சின்ன கியூப் வந்து அப்படியே அடுக்கி வருஷல அடுக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய பெட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, சாரோட டிராவிங் மட்டமா இருக்கு, இருந்தாலும் இமேஜின் பண்ணுங்க, சின்ன 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 பெட்டியை அடுக்கி தான் இவ்வளவு ஒரு பெரிய பெட்டி இருக்குது உருவாக்கியிருக்காங்க. அதுதான் அது. ஓகே, so now what is the minimum number of cubes needed? அப்ப இந்த அளவு ஒரு பெரிய பெட்டியை செய்யணும் அப்படின்னா, கனசபக பெட்டியை செய்யணும் அப்படின்னா கனசதுரம். சார் வந்து சின்ன 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு விளக்கறதுக்காக தான் கொடுத்தேன். இந்த மாரி சின்ன பெட்டியை அடிக்கடி ஒரு பெரிய பெட்டியை உருவாக்கி இருக்காங்களா. ஓகே, அப்ப அவங்க கேட்கிறாங்க வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் நீடட்? குறைஞ்சபட்ச கனசதுரம் எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணி இந்த மாரி அளவிலான ஒரு பெட்டியை உருவாக்கலாம், அதான் கேள்வி. அப்ப நீங்க கேள்விய நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க பயிற்சியே செய்யல அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல நான் அந்த கேள்வி கொடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, ஏன்னா உங்க பிரெயின் வந்து பிராக்டிஸ் பண்ணல. நம்ம எல்லாமே படிச்சோன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, சாரும் கண்டுபிடிக்க முடியாது. சாரும் சில கேள்விகள் வந்து தடுமாறிடுவேன், ஏன்னு சொன்னா பிராக்டிஸ் பத்தாது நம்மளுக்கு. ஓகே, டப்புன்னு ஒரு கேள்வி பாட்டு ஜெனரேட் ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு தான் அது வரும், எல்லாருக்கும் அப்படி வராது. சாருக்கும் அப்படி வராது, எனக்கும் அப்படி வராது. படிச்சோன்னே ஐடியா டப்புன்னு வராது. 2-3 தடவை படிக்கணும், 2-3 தடவை 4 தடவை படிச்சாதான் எனக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்றது விளங்கும். ஓகேங்களா? அப்ப பயிற்சிகள் இல்லாம எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டப்புன்னு நான் ஒரு 25 கேள்வி கங்க்ரூமெண்ட்ஸ் கேள்வி கொடுத்தோன்னே யூ வாண்ட் டு பிகம் அ கோல்ட் மெடலிஸ்ட், எப்படி? நாட் லாஜிக். ஏதோ சும்மா அடிச்சு விட்டு கிடைச்சா ஓகே, கடவுளோட கிஃப்ட் அது. அப்ப கிடைக்காது, எப்பயுமே அது கிடைக்காதுல்ல. அப்ப பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். யூ ஆர் செலக்டட். நான் முதல் கிளாஸ்லயே சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்? யூ ஆல் மஸ்ட் பி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மற்ற பிள்ளைங்க மாரி நீங்க ஒரு 3-4 மாசத்துக்கு இருக்க முடியாது. நீங்க மற்ற பிள்ளைங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கணும். ஏன்னா கேள்விகள் அப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் அந்த 4-3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அது பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எவ்வளவு வைக்கலாம்? இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கியூப்ல ஸ்டார்ட் பண்றேன்னு, இது 1 cm வச்சுப்போம். இந்த கியூப் சின்ன ஒரு கியூப் வந்து 1 cm இதை கூட நான் வச்சு உருவாக்கலாம் தானே. நான் 1 cm பெட்டி அடிக்கிடலாம். 1 cm பெட்டி வந்து சின்ன இந்த பெட்டி வந்து இங்க 40, ஏன்னா இது 40 cmனா 1 cm பெட்டி வந்து 40 அடிக்கிடலாம். அதே மாதிரி மேல இருந்து கீழே 40, ஏன்னா 40 cmல 1 cm பெட்டி தான் இது. அப்போ 1 cmனா 40 பெட்டி கீழே அடிக்கிடலாம். அப்ப இந்த 1 cm பெட்டியை வச்சு நான் அடிக்கிடலாம், இது உருவாக்கிடலாம். அதே மாதிரி லெட்ஸ் சே இங்க இருந்து 2 cm வச்சுக்கோமே, இது 2 cm, இது 2 cm, இது 2 cm, because they say identical cubes அப்படினால எல்லாம் சேமா தானே இருக்கணும். இதை வச்சு நான் உருவாக்கலாம்.
இப்ப 40னா இங்க எத்தனை வைக்கணும்? 20 பெட்டியை வச்சேன்னா 20 இது அடுக்கணும்னா இங்க 40 ஃபுல் ஆயிரும். 40 சிஎம் கவர் பண்ணிடும். இங்க வந்து 30 அடுக்கணும்னா 60 சிஎம்க்கு கவர் பண்ணிடும். ஏன்னா ஒரு பெட்டி வந்து 2 சிஎம். இங்க மேல கீழே 40 வச்சேன் 20 வச்சேன்னு சொன்னா இந்த 40 பிகாஸ் 2 சிஎம் ரைட். ஸோ மல்டிப்ளை வித் 20 40 சிஎம் கவர் பண்ணிடும். ஓகே, அப்ப எல்லாமே வாய்ப்பு இருக்க. 5 கூட முடியும், 10 சிஎம் கூட முடியும், வச்சு நான் கவர் பண்ணிடலாம். பட் வாட்ஸ் த கொஸ்டின்? கேள்வி நல்லா விளங்கிக்கீங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் நீடட்? குறைஞ்சபட்ச பெட்டிகளை வச்சு நான் உருவாக்கணும். குறைஞ்ச மினிமம். இப்போ 1 யூஸ் பண்ணனா மேக்சிமம், அதுதான் அதிகமான பெட்டிகள் வச்சு உருவாக்குறதுனா நான் 1 சிஎம் பெட்டியை பாய்க்கணும். அப்போ அதிகமான நம்பரு. ஸோ now question is what is the minimum number of cubes needed? குறைஞ்சபட்ச கன சதுரத்தை வச்சு இந்த பெட்டிகளை நிரப்பணும், உருவாக்கணும் அப்படின்னு தான் கேள்வி. ஓகே, சரி. இப்ப நம்ம திருப்பி கேட்கிறேன், 6K யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா? I tried, sir. Akshay. Okay, wait. Akshay, wait. Others? Sir, can I turn? Okay, யாரியா? Sir, இப்ப மேல இருக்கிற அந்த 40 times 60 பண்ணா ஆன்சர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே டைம்ஸ் yes sir. ஆன்சர் கிடைக்கும். ஆனா ஏதோட ஆன்சர் தான் கிடைக்கும்? இந்த பெட்டியோட வால்யூம் தான் கிடைக்கும். when you multiply 60 40 40 you will get the volume of the cuboid. இது பெட்டியோட வால்யூம் கிடைக்கும், கன அளவு கிடைக்கும். சார் அப்ப E வராது தானே? யார் மாதிரி? ஓகே ஓகே. ஸோ அக்ஷயா ஸோ அப்போ தெரியுது கிளியரா? நிறைய பேர் ட்ரை பண்ணல, பேப்பர் அப்படியே வாங்கி அப்படியே வச்சுட்டீங்க. ஓகே, சொல்லுங்கம்மா அக்ஷயா. Sir, first I found the factors of 40, 40, 60. So, அப்ப simplify பண்ணா அது 20, 20, 20 times 20 times 30 மாறும். Then again அது மினிமம்னா அது அதோட லைக் அதோட ரொம்ப ஆக குட்டியான நம்பர் கேக்குறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் சிம்பிளிஃபை பண்றப்ப 10 times 10 times 15 கிடைச்சிச்சு. இப்போ the most simplified version வந்து 2 times 2 times 3. ஸோ அது பண்ண ஆன்சர் B12 சார். ஓகே, சரி. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? சரி, சார் சொல்றேன் எப்படின்ட்டுன்னு. ஓகே, சரி. ட்ரை பண்ணதுக்கு நன்றிமா. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, ஹியர் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ HCF கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவன்? HCF highest common factor. Okay, so H highest, C வந்து common, F வந்து factor. So இது வந்து எங்க படிப்பீங்க? ஃபார்முலால படிப்பீங்க. Okay, when you enter format you will learn about HCF. Okay, so எப்படி HCF கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன், 3 நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3 நம்பருக்கு வந்து எப்படி ஐஎஸ் காமன் ஃபேக்டர் எப்படி இது என்னன்னு இப்போ விளக்கணும்னா டைம் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மாதிரி போயிடும், அது எப்படி அப்ளை பண்ணுறது தெரியும். ஓகேங்களா? சரி, 10 20 ஓகே 8 3 நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ வாட் we have to do repeating division. ரிப்பீட்டிங் டிவிஷன் வந்து டிவைட் வந்து எப்படி பண்ணுவோம்? நார்மலி இப்படி தான் பண்ணுவோம். நம்ம 10 வகுத்தல் 5னா எப்படி போடுவீங்க? ஓகே, ஃபார் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹேவ் டு டிவைட் லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் ரிப்பீட்டிங் டிவிஷன். ஓகே, இப்படி கீழே டிவைட் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 3 நம்பருக்கும் இந்த 3 நம்பரையும் ஒரே நேரத்தில் வகுக்கக்கூடிய எண். இந்த நம்பர் which can divide all these 3 numbers simultaneously-னா ஒரே நேரத்துல வகுக்கணும். இல்ல 2 நம்பர் தான் வகுக்கணும், 3 நம்பர் வகுக்க முடியல அப்படின்னா அந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே, so what is the number that we can use to divide? இந்த 3 நம்பரையும் ஒரே நேரத்துல Divide by 2. Sir, 2 sir. By 2. Divide 2. மீட் பண்ணுங்க. சவுண்ட் ஸ்பீக்கர் சத்தம் கிரகரகரன்னு இருக்கு. ஓகே, நோ மைண்ட். குட், சரியா சொன்னவங்களுக்கு நன்றி. ஓகே, ஸோ 3 வகுக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2.
8 4ஆல வகுத்தீங்கன்னா 8 2ஆல வகுத்தீங்கன்னா 4. அப்படி வகுத்து போட வேண்டியதான். 10 2ஆல வகுத்தீங்கன்னா 5, 20 2ஆல வகுத்தீங்கன்னா 10. ஓகே, வந்துருச்சா ரெண்டாவது நம்பரு? இப்ப நீங்க பார்க்கணும், இப்ப இத ஒரே நேரத்துல வகுக்கக்கூடிய எண்கள் இருக்கா? there is any number divide by 3? No, sir. I am not. No, 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 because sir. no, 5 because டிவைட் பண்ண முடியாது. 4 and 10 2ல முடியும், ஆனா 5 முடியாது, 3 முடியாது, மத்த எந்த நம்பருமே முடியாது. ஓகே, that means the HCF is 2. இது ஓகே, சரி. இப்ப இந்த HCF கான்செப்ட் வந்து நம்ம எப்படி இந்த பெட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, what I do, நாங்க யூஸ் பண்றேன், இங்க சார் செய்றேன். இந்த HCF வந்து வெரி இம்பார்ட்டன்ட்னா, நாட் ஓன்லி இந்த மாதிரி கேள்விக்கு மட்டும் இல்ல, மத்த கேள்விக்கும் HCF கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ண மாதிரி வரும். நம்ம பிறகு செய்வோம் ஒண்ணா. ஓகே, இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? HCF கண்டுபிடிக்க போறேன். HCF கண்டுபிடிக்க போறேன்னா எந்த அளவு இருந்தா இந்த 3 பேரையும் கவர் பண்ணும், இந்த 3 பேரையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு பெட்டியோட அளவு நான் தேர்ந்தெடுக்க போறேன். ஓகே, ஓகே. அதாவது நீங்க இன்னொரு விஷயமும் முதல்ல பார்க்கணும், மினிமம் நம்பர் அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான பெட்டியா இருக்கணும். இப்ப 1 முடியுது, முதல்ல 1 வச்சு அடுக்கலாம், நானு 2 வச்சும் நான் செய்யலாம், 10 வச்சும் செய்யலாம். ஆனா இவங்க மினிமம் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கேட்டதுனால பெரிய சைஸா இருக்கும். பெட்டி வந்து நான் சூஸ் பண்ற பெட்டி வந்து மஸ்ட் பி தி பிக்கர் சைஸ். பிக்கர் சைஸா இருந்தா தான் மினிமம் நம்பர் இருக்கும். கான்செப்ட் அது. சைஸ் வந்து எப்படி இருக்கணும்? சைஸ் வந்து பிக்கரா இருக்கணும். பிக்கரா இருந்தா தான் மினிமம் நம்பர் வரும். குறைவான பெட்டி வச்சு அடிக்க செஞ்சிடலாம். உள்ளுக்கு கேட்க பெட்டி வந்து பெரிய சைஸா இருக்கும், மினிமம் நம்பர். அப்ப இந்த கான்செப்ட் வந்து ஐ ஹேவ் டு யூஸ் த HCF யூஸ் பண்ணணும். ஓகே, எதுக்கு? இந்த 40க்கு 60க்கு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே, யார் வந்திருக்கா பாப்போம், நில்லுங்க, யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு. அருள்மொழி வந்து ஓகே, சரி. இப்ப சொல்லுங்க, இத 3 வகுக்கக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லுங்க. Sir, 20, sir. Sir, 20, sir. 20, sir. 20, sir. 20, sir. ஓகே, க்ளோஸ் பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்கம்மா. ஓகே, 20 னா மியூட் பண்ணிருங்க. ஓகே, 40 divided by 20 you will get 2. 40 divided by 20 you will get 2. 60 divided by 20 you will get 3. ஓகே, அதுக்கு அப்புறம் பார்த்தோமா இத வகுக்கக்கூடிய நம்பர் இருக்கா? which number can divide these 3 numbers simultaneously? Cannot, sir. Sir, 3 cannot. போட்டனா Sir, 3 cannot, sir. yes, okay. 2 போட்டனா இது டிவைட் பண்ணா 3 டிவைட் பண்ண முடியாது. 3 போட்டனா இது 2 வகுக்க முடியாது, இது வகுக்க முடியும். அப்ப முடியாது. there is no any number. That means the HCF is 20. அப்பனா நாம என்னத்த மாத்தோம்? எந்த பெட்டியை நீங்க சூஸ் பண்ணணும்? மிக குறைவான பெட்டி வச்சு நம்ம இங்க அடைக்கலாம் அப்படின்னா 20 cm உள்ள ஒரு கியூபை நீங்க சூஸ் பண்ணணும். அதான் இதுக்கு ஒரு அர்த்தம். Okay, you have to choose it dimension 20 20. ஓகே, அப்ப நீங்க 20 20 சூஸ் பண்ணீங்கன்னா இத வச்சு நம்ம ஃபுல்லா அடைக்கலாம் அப்படின்றது தான் இங்க இது. ஓகே, இப்போ என்ன கேள்வி? what's the minimum number of cubes? ஓகே, நமக்கு தெரிஞ்சிச்சு 20 cm பெட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்பதான் நம்ம வந்து எல்லாத்தையும் அடிச்சிடலாம், உள்ளுக்கு அடிச்சிடலாம், கட்ட அடிக்கிடலாம். ஒன்னு குறைவானது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்ன செய்யணும்? நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் அவுட் இதோட வால்யூம் கண்டுபிடிங்க. இதோட வால்யூம் எவ்வளவு? 60 times 40 times 40. What you will get? 90,000. Sir, 96,000, sir. So you will get 96. 96,000. 96,000. Sir, that is 96,000, sir. Okay, 96,000 இந்த பெட்டி. இப்ப இந்த சின்ன பெட்டி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோமா, இதுதான் சரியான அளவுன்னு சொல்லி நம்ம HCF மூலமா கண்டுபிடிச்சோம்ல. இப்ப இதோட வால்யூம் கண்டுபிடிங்க. 20 times 20 times 20. What you will get? இதோட வால்யூம் 20 times 20 times 20. What do you get? 60,000, sir. 60,000.
60,000. அம்மா அப்ப இந்த Sir, 60. 60 sir. about 60. 20 times 20 times 20 times பண்ணுங்க நல்லா. 80,000. 80,000 8,000. Okay, close பண்ணுங்க. Mute பண்ணுங்க. 8,000. Okay, mute பண்ணுங்கம்மா. Okay, பாருங்க. 20 times 20 times 20 எத்தனை விட கொடுக்குறீங்க எனக்கு? Okay, no mind. Okay, சரி. இந்த சின்ன பெட்டி இதுதான் நம்ம சூஸ் பண்ணோம். Because according to the LCM, we know already 20 cm தான் வந்து biggest பெட்டி, biggest box which can fit the cuboid குள்ள ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த பெரிய பெட்டியோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். சின்ன பெட்டி நம்ம சூஸ் பண்ணல இந்த டைமென்ஷன் அதோட வால்யூம் கண்டுபிடிச்சு to get the number, இது நம்ம சிலபஸ்லயும் இருக்கு இந்த மாதிரி கேள்வி. To get the number of cubes or number வேணும்னா you take the bigger one 96,000, you divide with 8,000. Okay, so நீங்க இதோட வால்யூம் எடுத்து இதோட வால்யூம் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா what you will get? Okay, இந்த 3 0 கட் பண்ணிடலாம், மேல உள்ள 3 0 கட் பண்ணிடலாம், 0 0 சேம் நம்பர் கட் பண்ணிடலாம். So 96 when divided by 8 okay? 12. சரி 12. ஓகே சரி மா மீட் பண்ணிருங்க. சார் பேச முடியல, கரகரன்னு சத்தம் கேட்குது. சாரோட ஸ்பீக்கர் இன்னும் சார் வாங்கல, சாரி. ஓகே சரி, அப்போ உங்களுக்கு சார் இதே மாதிரி கேள்வி வேற கேள்வி கொடுப்பேன். ஓகே, இவ்வளவு பெரிய பெட்டி இந்த டைமென்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கியூப்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க HCF கண்டுபிடிக்கணும். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அதுல தெரிஞ்சு போயிடும் இந்த கியூப் நம்ம யூஸ் பண்ணா மினிமம் நம்பர்லயே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த கியூபோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு இந்த பெரிய பாக்ஸோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு when you divide you will get the number of cubes needed. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி போயிருவோம். Okay, question number 16. Today is Sunday. Francis start to read a book with 290 pages today. Okay, start. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் படிக்கல, starts ஆரம்பிக்கலாம். 290 pages உள்ள ஒரு புத்தகத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கிறான், சண்டே ஆரம்பிக்கிறான். ஓகே, சண்டே he read 25 pages. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் 25 pages படிக்கிறான். மேபி அவன் லீவு நாளா இருக்கான், 25 pages படிக்கிறான். அண்ட் on all other days he read 4 pages. மற்ற நாட்கள்ல வந்து 4 pages தான் படிக்கிறான். அதாவது ஓகே, நீங்க கொஞ்சம் எழுதுங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு விளங்குறதுக்கு. சண்டே, ஓகே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்போ சண்டே மட்டும் 25 pages. மற்ற அதர்ஸ் டேஸ்லாம் வந்து 4 pages சொல்லி. அப்படின்னா இது 4 pages, இது 4 pages, 4 pages, 4 4 4 இப்படிதான் ஒரு வாரத்துல அவன் படிக்கிறான். ஓகே, சரியா? ஓகே, ஸோ how many days does it take him to read the entire book? அப்படின்னா அந்த 290 pages புக்கை எத்தனை நாள்ல படிச்சு முடிப்பான் அப்படின்னு தான் கேள்வி. ஓகே, சரி. ஸோ இதை பார்த்தீங்க சொன்னா சரி, யாராச்சும் ஒரு ஆள் ஐடியா கேட்போமா? Anyone other than Swarna and Akshya? Sir, may I tell sir? பேர் சொல்லியா, யார் பேரு? Anish sir. Okay, Anish, try. Sir, on Monday till Saturday we have to times the 4 sir. After that we have to plus with 25 sir. So what's the total? Hold on sir. Hold on. Sir, 49 sir. 49 sir. Okay, Anish answer பண்ணிட்டோம். Okay, 49. Okay, next. Anish, next. What's the next step? What? Can you please repeat again sir? What is the next step? I know that one only sir. 49. எங்க ஆன்சர் இருக்கு 49? நீ கேள்வி நல்லா விளங்கிட்டியா அனீஷ்? அவன் புக்கு வந்து 290 pages, 290 பக்கம் இருக்குது. அவன் இது வந்து நீ சொன்னது வந்து அவன் ஒரு வாரத்துல படிச்சது, 1 week-ஓட நம்பர் ஆஃப் பேஜஸ். ஏன்னா சண்டே 25 படிக்கிறான், other days all 4 pages. So when we plus you get 49.
this 49 for 1 week. ஒரு வாரத்துல அவன் படிச்சு முடிச்சது. அப்ப 290 pages அவன் படிச்சு முடிக்க how many days? அதான் கேள்வி. ஓகே சரி. அடுத்து வேற யாராச்சும் 4K 5C 4C 6C இருந்தா சொல்லலாம். ஓகே சரி. இப்போ அக்ஷயா சோனாக்கு வரும், ஏன்னா அவங்க தான் சொல்லிக்கிட்டே வராங்க. மற்றவங்க ஓகே ட்ரை பண்ணுங்கம்மா. சரி. அக்ஷயா சோனா. சார் அது சார். ஓகே சார் நான் வந்து மேனுவலாக செஞ்சேன். ஐ டிட் வீக் பை வீக் until the number of pages finish. So it took நான் வந்து it took first 3 weeks வந்து அவன் வந்து 143 pages இன்னும் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் படிச்சான். செகண்ட் வந்து 15 days படிச்சான், இன்னும் பேலன்ஸ் 20 pages இருக்கும். அப்புறம் another 5 days he read, 20 pages அவன் படிச்சு முடிச்சிட்டான். So 21 days plus 15 days plus 5 days equals to 41 sir. 41 days. ஓகே இது யார் இப்போ சொல்றது? அக்ஷயாவா? எஸ் சார். பிரித்திவிராஜ் கிளாஸ் இருக்கானா? பிரித்திவிராஜ். Yes, sir. ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேற? சோகமா இருக்கியா? No, sir. ஸோ ஆன்சர் செஞ்சியா இல்லையா அந்த கேள்வி? இல்ல சார். இல்ல சார். துளசி டீச்சர் பிருத்திவி ஏன் செய்யல? துளசி டீச்சர் அனுப்புறேன் நானு. நான் சார் இப்ப செவ்வாய்க்கிழமை எல்லாம் அவங்க பேப்பர் எடுத்துட்டு வரணும், நான் பார்க்க போறேன். புக்ல அந்த புக்ல இருந்து சொன்னால அந்த ஆமா பேப்பர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, பேப்பர்லயே செஞ்சிருப்பாங்கல்ல. And I think some of you கொஞ்சம் பேருக்கு இன்னும் மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். தலைமை ஆசிரியர் தான் நான் பார்க்க சொல்ல போறேன். ஓகே சரி. சஸ்வின் நாங்க பேசவே மாட்டேங்கிறேன் சார். சஸ்வின் இருக்கறானானே தெரியல. அவங்க அப்பா தான் கால் பண்ணாங்க. ஒரு சில பேர் தான் பேசுறாங்க. அதான் சஸ்வின் இஸ் வெரி பண்றேனோ. ஓகே. ரஷ்மிகா அவந்திகா இருக்காங்களா? அவந்திகா இன்னைக்கு வரலன்னு போட்டுருந்தாங்க, அவங்க உடம்பு சரியில்லைன்னு போட்டுருந்தாங்க. ஓகே சரி சரி. சோ சுவர்ணா பாப்போம். சுவர்ணா how you did? ஓகே செஞ்சீங்களாமா சுவர்ணா? Yes sir. நீங்களாமா சொன்னீங்க? No sir, Akshay said. ஓகே யூ செஞ்சீங்களா இல்லையா? Yes sir, I did sir. சொல்லுங்கம்மா, டைம் ஆகுது. Sir, so 1 week Francis is reading 49 pages. Okay. So I divide 49 with 290. Okay. And I got 5.91 weeks. Okay. அது என்ன அர்த்தம்? 290 when you divide with 49 you got 5.9 something. Yes sir. Or exactly 5.9. 5 weeks plus some days sir. Okay. So 5.9 something. Okay. So இது என்ன மீன் பண்ணுது? So there's confirm 5 weeks and then some days sir. Okay. 5 weeks confirm. Additional எத்தனையோ days. Okay. So அது எத்தனை days நமக்கு தெரியல. Because 0.9 அது அப்படி போயிட்டு இருக்கு. Okay. Then from here your answer is A. Sir, my answer is E, sir. So Okay, then then- after that, after I got 5 weeks, I did 49 times 5, sir. 49 And then I times got 5. 245. 245. Okay. Then So after that, I minus 290 with 245. I got balance 45 pages. okay. Okay. And then I minus for Sunday. That's Francis read 25 pages. So minus 25. That's 20. Okay. And then balance Monday, Tuesday, Wednesday, Thursday, and Friday. Francis reads 20 pages, sir. 5 days he reads 4 pages. So times 5, 20 pages, sir. Okay. So இப்படியும் செய்யலாம். ஆனா இப்போ ஓகேலா? குட். 2 பேரும் செஞ்சிருக்காங்க. ஸோ நான் சார் ஒரு சொல்றேன்னா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. ஓகே. ஸோ ஹியர்
you can use the concept of ratio and proportions. Okay, ratio and proportions. Okay, ratio and proportion வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு. விகிதம் வீதம், விகிதம் விகிதம் வீதம். ஓகே, நம்ம சிலபஸ்லயும் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நம்ம அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இவன் வந்து இந்த 49 பேஜஸ் படிக்கிறதுக்கு, ஓகே, 49 பேஜஸ், அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு அணி சொன்னால 49 பேஜஸ் முதல்ல கண்டுபிடிச்சான் அப்படின்னு. ஸோ இந்த 49 பேஜஸ் படிக்கிறதுக்கு he requires 7 days. 7 நாள் தேவைப்படுது அவனுக்கு. 7 நாள் தானே இந்த 49 பேஜஸ். அப்போ நான் எப்படி எழுதலாம்? இந்த 49 பேஜஸ்க்கு he need 7 days. இப்போ எத்தனை பேஜஸ் இருக்கு அந்த புக்ல? 290 பேஜஸ் இருக்கு. அப்படின்னா எத்தனை டேஸ் அவன் ரிக்வயர் வேணும் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் புட் ஒய்ல, ஏன்னா நான் அப்பதான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ நான் ஒரு அன்னோன் போட்டுக்க வேண்டியதான். தென் ஐ டூ மல்டிபிள் கிராஸ் மெத்தட். ஸோ வாட் இஸ் மல்டிபிள் கிராஸ் மெத்தட்? This one multiply with this and this one multiply with this. This is what we call multiple cross method. Okay, so நீங்க பாத்தீங்க சொன்னா 49 when you multiply to 49 multiply with y, நீங்க 49 times y போட்டுருங்க, equal this one multiply this 290 multiply with 7. so இங்க என்ன கிடைக்கும்? 290 multiply with 7, 290 multiply with 7, 2030. Okay, 2030. Okay, 49 times y. So y will be 2030 divided by 49. 49 only divided. 2030 divided by 49. So you will get 41.42. Okay. யாரோ ஒரு ஆள் மைக் மியூட் பண்ணாம ஆன் பண்ணியே வச்சிருக்கீங்க, சத்தமா இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ யூ வில் கெட் 41.42. ஓகே, ஸோ இந்த 41.42ல யூ ஜஸ்ட் டேக் 41 the whole number will be answer. ஸோ இந்த மெத்தட் வந்து will agree for any questions. இந்த மாரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து we can apply. ஓகே, சரி, 41.42ல you just take the whole number. அப்ப அந்த 41 days வந்து அவனுக்கு பிடிக்குது அப்படின்னு. ஓகே, is it okay? Yes, sir. Yes. நம்ம இன்னொரு கேள்வி அப்புறமே செய்வோம். ஓகே, இன்னொரு கேள்வி செய்வோம், அந்த கேள்விக்கு அக்ரி ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, the same question you can do in other way also. Okay, the same question we can do in other way also. எப்படின்னு பார்ப்போம். அதாவது 1 வீக்ல வந்து, அதாவது from Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. ஸோ இங்கே 25 புக்கு, மற்ற நாளில் 4 புக்குனால 49 புக்கு. ஓகே, ஸோ இப்போ 49 புக்கு ஒரு வாரத்தில் அப்படின்னா 290 பேஜஸ் வந்து எத்தனை எப்போ முடிப்போம் அப்படின்னு சொன்னால், வாட் யூ டூ, டைம்ஸ் டேபிள் 49 நம்ம செஞ்சு பார்ப்போம். டைம்ஸ் டேபிள் 49. ஓகே, ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த மெத்தட். இங்கே இந்த லைனுக்கு முன்னுக்கு வந்து டைம்ஸ் டேபிள் 4 எழுதிட்டு வருவீங்க, இங்கே டைம்ஸ் டேபிள் 9 எழுதிட்டு வந்துட்டு நம்ம டைம்ஸ் டேபிள் 49 வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, 4 மீன்ஸ் 4, 8, 12, 16, 20, 24, 28, 30, 32. கொஞ்சம் ஒரு அளவு எழுதிடுவோம், 10லனா நம்ம சமம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைம்ஸ் டேபிள் 9. ஓகே, 18, 27, 36, 45, 54, 63, 72. Okay, so times table 49 வந்து இது 49. ஓகே, 2 நம்பர் இருந்தா 3 நம்பர் இருந்தா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் நம்பர் எழுதிட்டு இந்த மிடில் 2 நம்பர் பிளஸ் பண்ணணும். 4 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா டிஜிட்னா கடைசி நம்பர் எழுதிட்டு மிடில் 2 நம்பர் பிளஸ் பண்ணிக்க வேண்டியதான். 147. So this one 6, 9, 1. This one 5,
4, 2. This one 4, 9, 2. This one right. 3, okay. 8, 6, 14. 4 இங்க போட்டுட்டு இங்க ஒன்னு பிளஸ் பண்ணிக்கிறதுதான் 3. Okay. So 2, 9, 3. Okay. So இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம் எப்படின்னா sorry sorry okay எப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்றது அப்படின்னு பாருங்க. so 290 வந்து எங்க இருக்கு? ஓகே இங்க நம்ம 294 எடுத்துக்கோமே. ஓகே இங்க 294 ஏன்னா இங்க 290 தான். இப்போ நான் கூடி எடுத்துக்கிறேன். ஓகே அதாவது இது எத்தனாவது நாள்? this one 7 days, 7 days, this one 7 days, 7 days, 7 days, 7 days. அப்பனா டோட்டலா அதாவது 200 how many days? 6th week, sir. Yeah, how many days? 42 days, sir. 42 days. 42 days, sir. நான் சொன்ன இது இந்த கணக்கு எடுத்துக்கிறேன் 294 இருக்கும் because 290 இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எடுத்தா பிரச்சனை இல்லை. So -4 பண்ணனும் சார். ஏனா 1 day கழிக்கணும் சார். 290 pages தான் 294 pages இல்ல. ஆமா சரி 294 சரிதான் அவங்க சொல்றது சரிதான். ஓகே அலர்ட்டா இருக்காங்க. வெரி குட். யாமா நீங்க வந்து 4K இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். ஆமா சார். ஓகே திங்கக்கிழமை வந்து என்ன நீ பாரு. ஓகே சரி அப்போ ஏன் சார் கோட் எடுத்தாலும் நீங்க கோடையும் எடுக்கலாம், நீங்க குறவும் எடுக்கலாம். கோட் எடுத்தா கிட்ட இருக்கு அதனால தான் கோட் எடுத்தேன். 290 தான் படிக்கணும் ஆனா 294 எடுத்துக்கிட்டேன். பட் நம்ம பார்த்தா இங்க வந்து 4 கூட போயிடுச்சு. அப்பனா 1 டே வந்து 4 படிக்கிறான்ல. ஸோ இஃப் ஐ -4 ஒரு நாளோட கணக்கு இங்க கழிச்சிங்கன்னா இங்க வந்து -1. ஓகே ஏன் அங்க -1 this one because this one day இது டே இது வந்து பேஜஸ். ஓகே அப்போ ஒரு நாளைக்கு 4 பேஜஸ் படிக்கிறதுனால எனக்கு வந்து 290 தான் வரணும். ஆனா நான் 49 டைம்ஸ் டேபிள பார்த்தா 294 எடுத்துக்கிட்டேன். அப்ப 290 ஆகணும்னா I must -4 where dayல வந்து I must -1. that means 41 daysல you complete 290 pages. so இந்த கேள்வி செய்யறதுக்கு you can use ratio and proportions இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் or you can use this one also. விளங்கிச்சாமா? Is it okay? Yes, sir. விளங்கிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? விளங்கிச்சா? Yes, sir. Sir. ஓகே சரி இன்னைக்கும் நம்ம முடிக்க முடியல. 5 points question வந்தோடனே டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பரவாயில்ல சார் வந்து இது நான் வீடியோ செஞ்சு போடுறேன். சார் டைம் வந்தா டப்புன்னு செஞ்சு போட்டுட்டோன்னா நீங்க செட் 2க்கு போந்துடலாம். ஓகேயா சரி அப்ப இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன் டிசப்பாயின்மெண்ட் சொன்னா தொடர்ச்சியா நான் பாக்குறேன் ஒரு சில பேர் மட்டும்தான் பதில் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து பதில் சொல்றது இல்லை. நிறைய பேர் பதில் சொல்றது இல்லை. அது வந்து கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்குது. ஏன்னா சில பேர் தான் செய்யறாங்களா, மற்றவங்களாம் நீங்க பிரிண்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களா, ட்ரை பண்றீங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதனால துளசி டீச்சர் சொன்னது போல செவ்வாய்க்கிழமை நீங்க எல்லாரும் நாங்க சொன்ன அந்த புக் எடுத்துட்டு வாங்க. பிகாஸ் நீங்க எடுத்துக்கிட்டு வந்தா தான் நாங்க வந்து அந்த உங்களுக்கு 20% மார்க் கொடுப்போம். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். நான் எழுதல சார்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா கிளாஸ் வராதவங்க சார் வீடியோ அனுப்புறேன், ஸ்லைட் அனுப்புறேன். அப்ப அந்த வீடியோ ஸ்லைடை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் இந்த 87 பேரும் நோட்ஸ் எழுதியிருக்கணும். எழுதலன்னு சொன்னா சம்திங் ராங். அப்ப அங்க நாங்க 20% வந்து கட் பண்ணிடுவோம். அப்ப இன்னும் 80% வந்து பரீட்சையை வச்சு அதுல பெஸ்ட் எடுக்கணும். அப்ப நீங்க வரதுக்கான சான்சஸ் குறைவு. உங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு. பிகாஸ் இந்த 20%க்கான வேலையை நீங்க செய்யல. பள்ளிக்கூடம் முயற்சி எடுக்குது ஆனா நீங்க செய்யல அந்த வேலையை. ஓகே தயவு செஞ்சு செஞ்சிருங்க. ஓகேங்களா? ஓகே ஸோ துளசி டீச்சர் அது பிறகு சொல்லுவாங்க எப்படி செய்யணும் என்ன செய்வாங்கன்ட்டுன்னு அதை பின்பற்றி நீங்க பண்ணுங்க. ஓகே சரி எது கேள்விகள் இல்லைன்னு சொன்னா சார் இங்க ஸ்டாப் பண்றேன். பேலன்ஸ் கேள்வி வந்து சார் கண்டிப்பா வீடியோ செஞ்சு போட்டுறேன். அப்ப நீங்க செட் 2க்கு போயிடலாம். பெஞ்சமின் செட் 2க்கு. ஓகே பாய். Bye sir. Bye sir. Thank you sir. Bye sir. Bye sir. இதான் செட் 2வா? Thank you sir. Thank you sir. Thank you.
Bye, sir. Bye bye. Malik sir, class